தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, இன்றைய காலத்தில் நமது காலை நேரம் அழுத்தங்களின் மத்தியில் கடக்கிறது. ஆண் பெண் குழந்தைகள் என்று எல்லோரும் பணியிடத்திற்கும் பள்ளிகளுக்கும் விரைந்து கிளம்புவதால் அவர்களின் காலை உணவு பெரும்பாலும் தவிர்க்கப்படுகிறது. இல்லை என்றால் கைக்கு கிடைத்ததை சாப்பிடும்படியாக இருக்கிறது. இது உடல் நலத்தை வெகுவாக பாதிக்கிறது. காலை உணவுதான் அன்றைய முழு நாளுக்கான ஆற்றலை உருவாக்கும். நாம் ஆரோக்கியம் என்று நினைக்கும் சில உணவுகளை காலையில் வெறும் வயிற்றில் உண்ணாமல் தவிர்ப்பது நல்லது. அவற்றுள் என்னதான் ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருந்தாலும் காலை உணவாக அப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் உபாதைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அந்த உணவுகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது டீ மற்றும் காபி. பெரும்பாலானோர் காலையில் கண் விழிப்பதே காபி மற்றும் டீயில் தான். காலையில் வெறும் வயிற்றில் டீ காபி பருகுவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அடுத்ததாக வெள்ளரிக்காய் ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு, நீர்ச்சத்து அதிகம் இருக்கும் ஒரு உணவும் கூட. ஆனால் இதனை வெறும் வயிற்றில் உண்ணுவது கூடாது. வெறும் வயிற்றில் இதனை சாப்பிடுவதால் வயிற்று வலி அல்லது நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். அடுத்ததாக வாழைப்பழத்தில் மெக்னீசியம் அதிகமாக இருக்கிறது. வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை சாப்பிடுவதால் இரத்தத்தில் மெக்னீசியத்தின் அளவு அதிகரிக்கக்கூடும். இது இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக வெறும் வயிற்றில் இனிப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இனிப்பு உணவுகளால் உடலில் இன்சுலின் அளவு அதிகரிக்கப்படுகிறது. இதனால் காலையிலேயே கணையத்திற்கு அதிகமான ஆற்றல் தேவைப்படுகிறது. காலை உணவில் இனிப்புகள் இடம் பிடிக்கும் போது நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்ததாக பெரியவர் முதல் குழந்தைகள் வரை தக்காளியை அனைவரும் சமைக்காமலேயே அப்படியே சாப்பிட விரும்புவார்கள். ஆனால் வெறும் வயிற்றில் தக்காளியை சாப்பிடுவதால் இரைப்பை புண் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். மேலும் இதில் இருக்கும் டேனிக் அமிலம் அசிடிட்டியை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக வெறும் வயிற்றில் சோடா அல்லது மற்ற குளிர்பானங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவை வயிற்றில் இரத்த ஓட்டத்தை குறைக்கின்றன மற்றும் சளி ஜவ்வுகளை சேதப்படுத்துகின்றன. செரிமான நேரத்தையும் அதிகப்படுத்துகின்றன. அடுத்ததாக குடலுக்கு நன்மை தரும் லாக்டிக் அமில பாக்டீரியா தயிரில் இருக்கிறது. ஆனால் வெறும் வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரக்கும் நிலையில் இந்த பாக்டீரியாவை அந்த அமிலம் சேதப்படுத்தும். அடுத்ததாக காலை உணவாக காரசாரமான உணவுகளை சாப்பிடுவதால் செரிமானத்திற்கு தொந்தரவுகள் ஏற்படும். இதனால் நெஞ்செரிச்சல் ஏற்படும். அதனால் காரமான உணவுகளை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும். இப்போது நாம் பார்த்த உணவுகளை தவிர்த்து காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் 2 டம்ளர் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு நல்லது. தண்ணீர் குடித்து அரை மணி நேரத்திற்கு பிறகு காபி அல்லது டீ பருகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.